ஹாய், வெல்கம் டு Alamu Illam. இன்னைக்கு நம்ம Alamu Illamல பார்க்க போகிறது எக் ஃப்ரை தான். எல்லாருக்கும் பிடித்தமான எக்கை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு முட்டையை தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து 3 முட்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 3 முட்டையை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வெந்தாலும் முட்டை ஹார்டாகிடும். நம்ம 10 நிமிஷம் வேக வச்சா போதும். முட்டையை உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் முட்டையை பாதி பாதியாக கட் பண்ணிக்கிறேன். முழுசாக வேணும்னா கத்தியில் கீரி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், முட்டை கட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு பொரிய விட்டுட்டு இங்கே 4 பல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பூண்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். பூண்டு லைட்டாக வதங்கினோன்னே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகு ஜீரக பவுடர் 1 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளோட ரா ஸ்மெல்லாம் போனோன்னா இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சிருந்த எக்கையும் இதோட சேர்த்து மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மசாலாலேயே ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட சூப்பர் டூப்பர் எக் ஃப்ரை ரெடி ஆகிடும். பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ நான் எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.